இப்போ ரீசெண்டாக எஸ்ஐ எக்ஸாம் கூட இதேமாரி மாற்றப்பட்டதுன்னு தானே சார்? இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகளின் வசம் சிக்கி கொண்டதால் நடக்கக்கூடிய சீரழிவு, பேரழிவுகளுடைய ஒரு உதாரணம் தான் சார் இது. அதிகாரிகளுடைய அலட்சியத்தால், அதிகாரிகளின் மெத்தன போக்கால நடந்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை. இதுக்கு காம்பன்சேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலையே? காம்பன்சேஷன் கொடுக்கணும் சார். எல்லாருக்கும் 10,000 கொடுக்கணும் கேட்டிங்கன்னா. ஆனால் அதை பற்றி இன்னும் எதுவுமே வாயை திறக்கல. 10,000 கொடு. அவனுக்கு மன உளைச்சல், பண உளைச்சல், உடல் உளைச்சல் இருக்கும். பல பேருக்கு மனசு உடஞ்சு போயிருப்பான். போச்சுரா, இந்த வாட்டியும் போயிடுச்சுரா. என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் சூசை பண்ண என்ன பண்ணுவீங்க? ஏன் என்ன பண்ணணும்னு சொல்லவே முடியாது. பண்ணிக்க கூடாதுங்கிறதான் என் கருத்து. பட் ஒருத்தருடைய மனநிலை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு? இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மீதும் தேர்வர்கள் மீதும் மற்ற நபர்கள் மீது அக்கறை இல்லை. இவர் என்ன போய் மீட்டிங்கில் உட்காந்துக்கிட்டு அரசு பணியாளர்கள் எப்போதும் எங்கள் பக்கம்தான். ஏன் நாளைக்கு அரசு பண்ணலன்னா மாறப்போகிறவங்க இவங்கெல்லாம் அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் அமரப்போகிறவர்கள் இவர்களெல்லாம் சும்மா சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இல்லை, ஒரு தாசில்தார் கையெழுத்து போடாமல் நீங்கள் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா? ஒரு லோக்கலில் நீங்கள் அவங்க வேலையை பார்க்க முடியுமா? விஓ எக்ஸாமுக்கு 10வது பாஸ் பண்ணால் போதும். இதுக்கு டிகிரி ஹோல்டராக இருக்கணும் சார். புரியுதா உங்களுக்கு? டிகிரி படித்தவங்கலாம் இன்னும் மன உளைச்சல் இருப்பான்னு பாருங்கள். வேலையே இருக்காது அவனுக்கு. இப்போ என்ன பண்ணுவான்? திரும்பி இந்த எக்ஸாம் எழுதினா ஓகே நம்ம நல்லா எழுதிருக்கோம்னு அடுத்த ஹோப்பில் இருப்பான். இப்போ என்ன பண்ணுவான்? திருப்பி உட்காந்து படிக்கணும். இதெல்லாம் பெரிய மன உளைச்சல், உடல் அலைச்சல். பணம் யார் கொடுப்பா? மாதம் 10,000 கொடுப்பியா நீனு? சாப்பிடணும், தங்குற இடம், தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, படிக்கிறதுக்கு, புஸ்தகம் வாங்குறதுக்கு, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, டெய்லி பேப்பர் படிக்கிறதுக்கு, நெட்டு, ஜியோ நெட்டு எவன் போடுறது? உங்கள் அப்பா காசுல போடுற? அவன் அப்பா காசுலாம் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் யார் காசு கட்டுறது? இது மாதிரி 1008 பிரச்சனை இருக்குது. இது என்னமோ சாதாரணமாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படி கிடையாது. ஆனால் அரசாங்கம் அப்படி தான் பார்க்குது. தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போடுறீங்க. நேரடியாக அவர் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு பல ஆதாரம் முன் வச்சுக்கிறாங்க. அது டிஸ்கஷனுக்கு அப்பாற்பட்டது வச்சுக்கோங்க. அதுக்கு வீடியோ போடுறீங்க. இதுக்கு ஒரு வீடியோ சரி, முதலமைச்சர் டெபுட்டி சிஎம் ஒரு கன்சிடர் பண்ணி தவறு நடந்துருச்சு. எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இது நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தானே இருக்கிறாங்க. ஒரு அந்த நிர்வாகி மேலே மட்டும் அவரை இப்போ சொல்கிறேன், ஏதோ அதிகாரத்தின் அலட்சியத்தால் ஆனது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை, இது அரசின் அலட்சியம், அரசின் குறைபாடு. அதை டெபுட்டி சிஎம் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று, நமக்கு என்ன அவங்கள வாய்க்கா தகராறா என்ன தகராறு? ஒரு தகராறும் கிடையாது. ஒரு வீடியோ ஒன்று போடுங்க சார். தவறு நடந்திருக்கிறது, திருத்திக் கொள்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், தேர்வர்கள் துவண்டு போய்விட வேண்டாம், கட்டாயமாக நீங்கள் எழுதுவீர்கள். ஸோ இதெல்லாம் விட இன்னொன்று கேட்குறேன். இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் வைப்ப ரிசல்ட்டை போடுவேன். எலெக்ஷனாகவே ரிசல்ட்டை பார்ப்பியா? வேலை கிடைக்குமா அவங்களுக்கு?